வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட்டில் பாஸ் மார்க் 60 அனைவருக்குமே இது நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வழங்கியிருக்காங்க. இன்று தீர்ப்பு வருமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வை பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரத்து பண்ணணும் அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் நடக்குது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குளறுபடிகள் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்கள் ஓகேங்களா, தற்காலிக ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 19,000 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க. ஸோ இவைகளை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டோடைய இறுதி ஃபைனலான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த 60 மார்க் அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை விரைவில் வழங்க இருக்காங்க. இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இனிமேல் டெட்டில் பாஸ் என்ற அறிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்துட்டால் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு 70 வினாக்களுக்கு மேலே குளறுபடிகளாக இருக்குது. இதனால் அந்த தேர்வையை ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் தேர்வை கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கொதிச்சு போயிருக்காங்க நம்ம ஆசிரியர்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய கண்ணீர் விட்டும் கதறல்கள் பார்த்திங்கன்னா இதில் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி விரைவில் வெளியிடப்படலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு மறுமதிப்பீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்வு பணியிலிருந்து பேராசிரியர்களை நிறைய பேர் விடுவி பண்ணியிருக்காங்க. உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வுக்கு அன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட இணை பேராசிரியர் விவரங்கள் வெளியில் கசிந்ததால் அந்த பேராசிரியர்கள் தேர்வு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்கள போட்டித் தேர்வு கடந்த டிசம்பர் 27 நடந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் டிஆர்பி இதை நடத்தது. 5 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் வெளியான நிலையில் பிப்ரவரியில் வெளியிடப்பட்டது. பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மீதமுள்ள பாடப்பிரிவுக்கான விரைவில் வழங்கப்பட தேதி அறிவிக்கப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் இதனால் சொல்லியிருந்தாங்க. இதற்கான பணிகளை மேற்கொண்ட பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 30 இணை மூத்த பேராசிரியர்களுடைய லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியிட்டு கசிஞ்சிருச்சு. இந்த பேராசிரியர் தொலைபேசி எண்ணுடன் கசிந்தது. இது முறைகேடுகள் வழிவழக்கும். இதை ரத்து செய்ய வேண்டும் என புகார்கள் எழுந்ததனால் இதனால் கடந்த 2ஆம் தேதியை பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுவி பண்ணியிருக்காங்க, அவங்களை வெளியே அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியாக இருக்குது. யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ பிஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க, பொறுத்தது நம்ம பார்க்கலாம். 2013, 2017 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸும் நமக்கு விரைவில் கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை 149 GO மிகப்பெரிய அளவில் நீக்க போகிறாங்க. ஸோ இதற்கான அரசாணை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்தீர்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.